நேயர்களே, மீள் விசாரணை என்ற இந்த நிகழ்ச்சியோடு மீண்டும் ஒரு மாலையிலே சந்திக்கின்றோம். மிகவும் மகிழ்ச்சியான விடயம். பல ஆக்கபூர்வமான சமூகம் சார்ந்த, சமூக விழுமியங்கள் சார்ந்த, சமூக வாஞ்சை சார்ந்த பல விஷயங்களை நாங்கள் பேசுவது மிகவும் மகிழ்ச்சியான விடயம். நாங்கள் எங்களை பற்றி நிறையவே பேசுகின்றோம், எங்களுடைய வாழ்வுகளை பற்றி பேசுகின்றோம். சில வேளைகளிலே அவை மனதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட பல வேளைகளிலே இந்த விடயங்கள் பேசித்தான் ஆக வேண்டும், பேசித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தெளிவாகின்றது. எங்களுடைய வாழ்வில் உள்ள நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் ஆற அமர ஒரு இடத்தில் இருந்து அமர்ந்திருந்து மனமாற மனம் திறந்து வெளிப்படையாக பேசுவதற்கு நிறையவே தடைகள் இருக்கின்றன, நிறையவே நெருக்கடிகள் இருக்கின்றன. அந்த நெருக்கடிகளை உடைத்து நாங்கள் மனம் திறந்து எந்த விதமான முச்சார்பு சிந்தனைகளும் அற்று நாங்கள் மனம் திறந்து பேசுகின்ற பொழுது வாழ்வை நிறையவே புரிந்து கொள்ளலாம். வாழ்வில் நிறையவே புரிந்து கொள்வதற்கு இடங்கள் இருக்கின்றன. புரிந்து கொள்ள நாங்கள் தவறிவிடுகின்றோம். இந்த நிகழ்ச்சி 1 மணி நேரத்திலாவது நாங்கள் இருந்து எம்மை பற்றி நாங்களே மீண்டும் ஆத்ம சோதனை செய்து கொண்டு பேசுகின்ற பொழுது எங்களை மாற்றுவதற்கு, எங்களிலே ஒரு விழிப்புணர்வினை கொண்டு வருவதற்கு வானத்திலிருந்து யாரும் குதிக்க தேவையில்லை, புறத்தே இருந்து எவரும் வர தேவையில்லை. நாங்களே எமக்கு நீதிபதிகளாக, நடுவர்களாக, நாமே நமக்கு கடவுளர்களாக எமக்கான தீர்மானங்களை, எமது வாழ்வுக்கான அத்திவாரங்களை, எமது வாழ்வுக்கான புதிய பாதைகளை அமைப்பதற்கு உதவியாக இருக்கும். எல்லாவற்றிற்கும் அமர இருந்து சிந்திப்பதற்கும் பேசுவதற்கும் எங்களுக்கு பொழுதுகள் வேண்டும். அந்த பொழுதை இந்த 1 மணி நேரத்திலாவது நாங்கள் எங்களுக்குள் கொண்டு வரலாம் என்ற நம்பிக்கையோடு மேல் விசாரணை தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றது. மேல் விசாரணை தனியே எங்களை பற்றி நாங்கள் பேசுவதல்ல. எங்களுக்கு முற்பட்டவர்கள் கல்தோன்றி மந்தோன்றா காலத்தில் முன்தோன்றிய மூத்த தமிழ் என்று சொல்லி இந்த தமிழ் இலக்கியங்கள் சொன்ன கதைகளிலே வருகின்ற கதை மாந்தர்கள், அந்த கதை மாந்தர்கள் பாட்டுடைய தலைவர்களை இங்கே கொண்டு வந்து அவர்களுடைய வாழ்வை நாங்கள் சத்திர சிகிச்சை செய்வதற்கூடாக அவர்களை அல்ல, எங்களினுடைய வாழ்வை சத்திர சிகிச்சை செய்து கொண்டு ஒரு ஆரோக்கியமான அகம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்வை எங்களுக்கு அமைத்துக் கொள்வதற்கான ஒரு முனைப்பாகவே இது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே இந்த வாரம் மீள் விசாரணை என்னுடன் இணைந்து வழிநடத்த 2 கலை உள்ளங்கள் கலையகத்துக்கு வந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை அன்புடன் தீபம் தொலைக்காட்சி சார்பாக வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். இருவரும் புதியவர்கள் அல்ல, மீண்டும் மீண்டும் இவர்களுக்கு அறிமுகங்கள் தேவையில்லை. பல நிகழ்ச்சிகளுக்கு கூட நீங்கள் இவர்களை கண்டிருப்பீர்கள். தேசத்துக்குள் இருப்பவர் யார் என்ற ஒரு விடயம் இருக்கும். நிகழ்ச்சியை நடத்துகின்ற பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இன்று நாங்கள் மீள் விசாரணை நிகழ்ச்சிக்கு எடுத்து வந்திருக்கின்ற கதை மாந்தர் சூர்ப்பனகை. சூர்ப்பனகையாக இங்கே ஒருவர் வந்திருக்கின்றார். சூர்ப்பனகையை பற்றி கேள்விப்பட்ட உடனே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் இருக்கின்றது, மூக்கை அறுத்து கொண்டவள் என்று. நாங்கள் பல விடயங்களிலே தேவையில்லாமல் மூக்கை நுழைத்து மூக்கறுபடுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆனால் சூர்ப்பனகை ஏன் மூக்கறுபட்டாள் என்ற கதை எல்லோருக்கும் பொதுவாக தெரியும். இருந்தாலும் கூட நாங்கள் அந்த விடயத்தை பற்றி நிறையவே பேசுவோம். பிற ஆடவனிலே காமுறுகின்ற பொழுது அல்லது விருப்பம் கொள்கின்ற பொழுது இந்த தாக்கங்கள் அழிவுகள் இப்படியாக வரும் என்பதற்கு சூர்ப்பனகை ஒரு காரணமாக இலக்கியங்களிலே கூறப்பட்டாலும் நாங்கள் சூர்ப்பனகையிலே அதிகம் மக்களுக்கு தெரியாத ஒரு விடயம் அல்லது அதிகம் பேசப்படாத இன்னும் ஒரு குணையல்வி இருக்கின்றது, வஞ்சகத்தனம் நிறைந்த விடயம். அந்த வஞ்சகத்தன்மை கூடாக ஒரு கல்லில் 2 மாங்காய், ஒரே நேரத்தில் இருவரை பழிவாங்குகின்ற ஒரு வெறியுணர்வு உள்ளவளாக சூர்ப்பனகை இருந்திருக்கிறாள் என்பது அருணகிரிநாதருடைய பாடல் வழியாக கம்பராமாயணத்திலிருந்து வெளியே வருகின்றது. அந்த விடயத்தில் இருந்து இந்த வஞ்சகத்தன்மை எங்கள் மத்தியில் இருக்கின்ற பொழுது ஒப்பிதமாக நாங்கள் சூர்ப்பனகையாக மாறுகின்றோம் என்பது பற்றி தான் டாக்டர் விவேக் நீங்கள் இன்று சார இருக்கின்றீர்கள் நினைக்கிறேன். இப்பொழுது நாங்கள் சூர்ப்பனகையுடன் பேசுவோம். சூர்ப்பனகை வணக்கம். 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 நீங்கள் சரி, நீண்ட தூரத்துக்கு அப்பால் இருந்து இங்கே வந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய வாழ்வை நாங்கள் ராமாயணத்தை கேள்விப்படுகின்ற பொழுது, ராமனை கேள்விப்படுகின்ற பொழுது அல்லது இந்த இலக்கியங்களை பற்றி கேள்விப்படுகின்ற பொழுது அதிகம் சிறுவர் முதல் பெரியவர்கள் நாங்கள் அறிந்த ஒரு பாத்திரமாக நீங்கள் இருப்பீர்கள். ராமாயண போருக்கு நீங்கள் தான் மூல காரணம் என்ற கருத்துக்கள் கூட இருக்கின்றது. சூர்ப்பனகை சரி சொல்லுங்க, இப்ப நீங்கள் வந்து என்ன, நீங்கள் யாரு, ராமன்ல உங்களுக்கு உண்மையாக ஒரு விருப்பம் இருந்ததோ? அப்படித்தான் நீங்கள் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். என் கதைக்கு பின்னால் இன்னொரு மறுபக்கம் இருக்கிறது. அதை சொல்வதற்காகத்தான் நீங்கள் அழைத்த பொழுது நான் இங்கே வந்தேன். நான் ராமனில் ஆசைப்பட்டதாகவும் அதனால் லட்சுமணன் என் மூக்கை அறுத்து விரட்டியதாகவும் நான் என் அண்ணனான இலங்கேஸ்வரனிடம் சென்று முறையிட்டு இந்த போருக்கு காரணத்தை உண்டாக்கினேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சரி, இப்ப என்ன காரணம்? இப்ப ராமணன், சரி நீங்க விடுங்க, ராமன் எங்க நீங்க சந்திச்சீங்க? ராமனை நான் சந்திப்பதற்கு முன்னால் என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை சொல்கிறேன், கேளுங்கள். எனது அண்ணன் ராவணன், இலங்கேஸ்வரன் மிகவும் போர் வரிமிட்டவன்.
போர் புரிந்த அவருடைய வீரத்தை தான் ஒரு மிகுந்த வீரமானவர் என்றுதான் நாங்கள் கேள்விப்படுகின்றோம். வாரணம் பொருதமார்வன் வரையினை எடுத்ததோலன் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரத்தனாவன் தாரணி மௌலிவத்தும் சங்கரன் கொடுத்தவாளும் என்று சொல்லி அவரை பற்றிய நிறையவே புகழ் பாடல்கள் அந்த ராமாயணத்தை கூட அறிந்திருக்கிறோம். அதை அவரை புகழ்வதற்காக பாடியிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் நடந்தது, என் கணவனை அவர் காரணமாக நான் இழந்தேன். என் கணவனும் ஒரு பெரிய சிறந்த வீரர். அவர் பெயர் வித்யாஜுக்வா. அவரை போரிலே வெல்ல வேண்டும் என்றதுக்காக சிரசை கொய்து கொன்று விட்டார். உங்களுடைய அண்ணன், எனது அண்ணன். உங்களுடைய கணவர் என்று தெரிந்திருந்து அவர் கொண்டாரா? ஏனென்றால் தான் வெல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அவரை கொன்று விட்டார். சகோதரியினுடைய கணவன் என்று தெரிந்திருந்தும் அந்த யுத்தத்தில் அவர் கொண்ட பெரியாலே கொன்று விட்டார். நான் சரி, அதற்கு பிறகு அவர்களுடன் வசிக்க விருப்பம் இல்லாமல் நான் எனது ஒரே மகனுடன் ஜனஸ்தானம் என்னும் இடத்தில் குடியிருந்தேன். உங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறார்? எனக்கு ஒரு மகன் இருந்தான். ஜனஸ்தானத்தில் இருந்தீங்க? சரி. அப்பொழுதுதான் அந்த துர்சம்பவம் மறுபடியும் நடந்தது. என்ன சம்பவம்? ராமலட்சுமணர் சீதையுடன் அந்த வனத்தில் வசிப்பதற்காக வந்தார்கள், ஜனஸ்தானத்துக்கு. ஆனால் நான் என்னத்துக்கு வந்தார்கள்? அவர்கள் ஜனஸ்தானத்துக்கு விஸ்வாமித்திரருடைய யாகத்துக்கு காவல் இருக்க வந்ததாகத்தான் நாங்கள் அறிகிறோம் இல்லையா? அவர் வசிக்க வந்தார்களா? இல்லை, காவலுக்கு வந்திருந்தார்கள். விஸ்வாமித்திரருடைய யாகத்துக்கு காவலுக்கு வந்திருந்தார்கள். அதே சமயத்தில் எனது மகன் அங்கே தர்ப்பை புதர்களுக்கு நடுவே இருந்து தவம் செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது இந்த புதர்களுக்கு நடுவில் போய் தவம் செய்தார்? வீட்டில் இடம் இல்லையோ? இல்லை, காடுகளில் இருக்கும் பொழுது அப்படியான அமைதியான இடங்களை தேடி எல்லாரும் தவம் செய்வர்கள் அமர்வது வழக்கம். நாங்கள் இங்க ஹாலிடேக்கு பீச்சுக்கு வேற அந்த ஃபார்ம் அப்படி போற மாதிரி அவர் ஒரு அமைதியான இடத்தை தேடி யாருடைய தொந்தரவும் மிருகங்களின் இடையூறும் இல்லாமல் அமைதியாக இருந்து தவத்தை செய்வதற்காக அவர் அந்த இடத்தில் அமர்ந்திருந்தார். அதே சமயத்தில் விஸ்வாமித்திரருக்கு தேவையான தர்ப்பை புல்களை பறிப்பதற்காக அங்கு வந்த லட்சுமணன் தர்ப்பை புல்களை வெட்டும் பொழுது தன்னை அறியாமல் எனது மகனின் சிரசை சேர்த்து புல்லுக்குள்ள அவர் இருக்கல தலை தெரியலையோ ராவணனுக்கு, லக்ஷ்மணனுக்கு? அந்த புட்கள் ஆட்களை விட உயரமாக வளர்ந்தவை. அதற்கு நடுவில் இருந்தவரை அவருக்கு தெரியவில்லை. கழுத்தை வெட்டி கொண்டு விட்டார். அதனால் எனக்கு இருந்த ஒரே துணையாக என் மகனையும் நான் இழந்து விட்டேன். அண்ணனால உங்களுடைய கணவனை இழந்தீர்கள், மகனை இழந்தீர்கள் லக்ஷ்மணா. அதனால் மிகவும் மனம் நொந்து என்ன செய்வது என்று தெரியாமல் நான் மறுபடியும் என் அண்ணனிடத்தை வசிக்கலாம் என்று சென்ற பொழுதுதான் ராம லட்சுமணருடன் போரிட்டு தோற்று ஓடி வந்த மாரீசனும் அகம்பணனும் ராவணனிடம் அவர்களுடைய பெருமைகளை எடுத்து கூறிக்கொண்டிருந்தார்கள். என்னத்தால அவர்கள் அங்க தோத்தார்கள்? என்ன அவருக்கு ஜனஸ்தானத்தில் என்ன சண்டை நடந்தது? அவர்கள் விஸ்வாமித்திரருடைய தவத்தை கலைப்பதற்காக, யாகத்தை கலைப்பதற்காக அங்கு சென்றார்கள். இரத்தமழை பொழிந்து அப்படி பல இடையூறுகளை செய்தார்கள். இரத்தமழை பொழிந்தார். அப்பொழுது அம்பை இது ராமலட்சுமணர் அவர்களை விரட்டினார். மாரீசன் போர் வரியில இருந்த ராவணன் உங்களுடைய கணவனே தங்கச்சியினுடைய கணவன் மைத்துனரையே கொலை செய்த ராவணன் இதனால் ஆத்திரமடைந்திருப்பார். மிகவும் ஆத்திரமடைந்தார். ஏனென்றால் தன்னுடைய வீரர்கள் மாமனையும் அவர்கள் மிகவும் தாக்கியதால் மிகவும் ஆத்திரமடைந்தார். அந்த சமயத்தில் தான் எனக்கு அந்த சூழ்ச்சி செய்யும் நோக்கம் வந்தது. என் கணவனை இழந்தது இந்த ராவணனால், எனது மகனை இழந்தது இந்த ராமலட்சுமணனார். இவர்கள் இருவரையும் நான் பெண்ணாகிய நான் அவர்களுடன் போரிட முடியாது. அதனால் அவர் எனக்கு தெரிந்த ஒரே வழி சூழ்ச்சி செய்து இவர்கள் இருவரையும் சண்டை மூட்டி இவர்களை ஒருத்தரை அழித்து கொள்ளட்டும் என்ற ஒரே நோக்கம். நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது. சூப்பராக நீண்ட காலத்துக்கு பிறகு இப்ப உங்களுக்கு நிறைய வயசாயிருக்கும். இப்ப நான் மறந்திருந்தவற்றை எல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்துறீர்கள். நீங்கள் மறந்திருந்ததை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுடைய வாழ்வின் நல்ல நெறிகளை நாங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக. சரி, நீங்கள் அப்ப உங்களோட கணவன ராவணன், உங்களுடைய அண்ணா, நீங்கள் அண்ணான்னு சொல்ல விரும்புறீங்களா இல்ல ராவணன் என்று சொல்ல விரும்புறீங்களா? ராவணன் என்றே சொல்ல விரும்புகிறேன். அண்ணா என்று அழைப்பதற்கு தகுதியானவர் அல்ல அவர். சரி, உங்களுடைய கணவனை அவர் கொலை செய்த யுத்தத்தினால், அவரை யுத்தவரியினால் கொலை செய்த உடனே இவரை வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்கிறது. நிச்சயமாக மகனுடைய ஆதரவு இருக்கும் பொழுது லக்ஷ்மணன் தெரியாமல் தவறுதலாக செய்து விட்டார் என்றுதான் சொல்கிறீர்கள். எதற்காக அவரை வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்ன? எல்லோரும் அவர்களை தெய்வ பிறவிகள் என்று சொல்கிறார்கள். அப்ப அப்பேற்பட்டவர்கள் எங்களுக்கு யாராவது துன்பம் செய்தால் கடவுளை முறையிடலாம். கடவுள் துன்பம் செய்தால் யாரிடம் முறையிடுவது? அதனால் என் மகளை கொன்றது யாரா இருந்தாலும் அவர்கள் எனக்கு எதிரிதான். அவர்கள் தெரிந்து செய்தார்களா தெரியாமல் செய்தார்களா? என்னுடைய மகன் இப்பொழுது என்னிடம் இல்லை. எனக்கு இருந்த ஒரே ஆதரவு என்னிடம் இல்லை. ஆகவே உங்களுக்கு எதிரியான உங்களுடைய உறவுகளை பறித்த இரண்டு பேரையும் மோத விடுவதற்கூட உங்களுடைய வக்கிரத்தை தீர்ப்பதற்கான முனைப்பை நீங்க செய்திருக்கிறீர்கள்.
எனது கவலையை தீர்ப்பதற்காக அதற்கான நேரம் வரும் வரை காத்திருந்தேன். அவர்கள் மறுபடியும் 14 வருடம் வனவாசம் செய்வதற்காக வந்திருந்தார்கள் வனத்துக்கு. அதே சமயம் நான் அவர்களிடம் போய், ஏனென்றால் அண்ணனிடம் போய் ராமனிடம் போய் நான் சொல்வதற்கு சரியான காரணம் வேணும். அதனால் நான் அவர்களிடம் போய் ராமன் மீது ஆசைப்பட்ட மாதிரி நடிக்க, அதனால் ஆத்திரமடைந்த லட்சுமணன் என் மூக்கை வெட்ட, நான் அதை போய் அவர்கள் என்னை துன்புறுத்தி விட்டார்கள் என்று சொல்லி ராவனிடம் சொன்னவுடன் ராவணன் மிகவும் ஆத்திரப்பட்டு இவர்களுடன் போர் தொடுக்க முனைந்தான். என்ன நினைத்தீர்கள்? அண்ணன் வெல்லுவாரண்டா இல்லது ராமர் வெல்லுவாரண்டா உங்களோட மனதில் எது இருந்தா, இல்லாட்டி 2 பேருமே சண்டை பிடிச்சு அழிஞ்சு விடணும் என்ன நினைச்சீங்க? இருவரும் சண்டை போட்டு அழிஞ்சு போர் என்றால் உயிர் விடுவது சகஜம் தானே. ராவணன் மிகவும் பலம் பொருந்தினவன். ஒரு நல்லவளை போல் நடித்து 2 பேரை மோதல் உண்டாக்கி இருக்கிறீர்கள். ஒருவரை பற்றி இன்னொருவருக்கு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி ஏற்றிவிட்டு அவரை மோதலுக்கு ஆட்படுத்தி இருக்கிறீர்கள். இல்ல, எனக்கு வேறு வழி தெரியவில்லை. நான் பெண், ஏன் என்னை விசாரணை செய்கிறீர்கள்? இப்பொழுது உங்கள் பக்கத்து நாட்டில் இருக்கும் சோனியா காந்தி, அவள் என்ன செய்தால், தன் கணவரை கொண்டு நினைத்துக் கொண்டு அப்பாவி தமிழ் மக்களையும் பொதுமக்களையும் ஏவி விட்டு அவர்களை ஏவி இவர்களை ஏவி அவர்களை எல்லாம் கொண்டளிக்கவில்லையா? அதெல்லாம் உங்களுக்கு தவறா தெரியவில்லையா? அது தவறு. நான் செய்தது தவறில்லை. எனக்கு இருந்த ஒரே ஆதரவை அவர்கள் அளித்து விட்டார்கள். எனவே நீங்கள் இப்ப உங்களுடைய தவறை எங்களுடைய காலத்தில் இருக்கின்ற ஒரு மனிதரை வைத்துக் கொண்டு நீங்கள் நியாயப்படுத்த வலிக்கிறீர்கள். நீங்கள் செய்தது சரி என்பதுதான் உங்களுடைய கருத்து. நான் செய்தது சரி என்றுதான் நான் நம்புகிறேன். சரி, இப்படி போரிலே அவர்களை அழித்ததாலே உங்களுக்கு என்ன நடந்து விட? உங்களுடைய மகன் திருப்பி கிடைத்து விட்டாரா அல்லது உங்களுடைய கணவன் திருப்பி கிடைத்து விட்டாரா? இல்லை, பழி உணர்ச்சி மட்டும்தான். கொதித்து போயிருந்த என் மனம் ஆறுதல் அடைந்தது. அதற்கு பிறகுதான். ஆனால் ராமலட்சுமணர் அந்த போரில் அவர்கள் தோற்கவில்லை. அவர்களுக்கு நாடு சென்று முடியேற்றி அவர்கள் நன்றாகத்தான் வாழ்ந்தார்கள். உங்களுடைய கணவனை கொண்ட ராவணன் அழிந்தான். இன்னும் உங்களுக்கு ராமலட்சுமணர்களே ஆத்திரம் இருக்கிறது. மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நீங்கள் பழி வாங்குவீர்கள்? சந்தர்ப்பம் கிடைத்தால். ஆனால் இப்பொழுது எனக்கு வயதான காரணத்தால் இந்த பழி உணர்ச்சிகள் மிகவும் குறைந்து விட்டன. ஆனால் வக்கீர உணர்ச்சி என்னும் உங்களுடைய மனதில் அப்படி இருக்கின்ற சூர்பனகை. நல்லது டாக்டர் விவேக், சூர்பனகையினுடைய இன்னும் ஒரு சோக பக்கம் என்றும் சொல்லலாம், வஞ்சக பக்கம் என்றும் சொல்லலாம். இன்னும் ஒரு கதை தூங்கிக் கொண்டிருக்கிற சூர்பனகையில் எல்லோரும் அதிகமானவர்கள் அறியாத ஒரு பக்கம் அருணகிரிநாதருடைய அந்த பாடல்களுக்கு கூடாக வெளிவந்திருக்கின்ற ஒரு விடயம் தான் இது. சூர்பனகைக்கு தன் அண்ணனை பழி வாங்க வேண்டும் என்ற வஞ்சகத்தனம் இருந்திருக்கின்றது. அதே வழியிலே ராமலட்சுமணர்களும் எதிரியாக இருந்திருக்கிறார்கள். எதிரிக்கு எதிரியை மோதலுக்கு உட்படுத்திவிட்டு தன்னுடைய பரிவுணர்ச்சியை தீர்த்திருக்கின்றார். எனவே ராமாயண போரினுடைய மிகப்பெரிய காரணத்தை இவர் என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. அது காமத்தினால் மட்டுமல்ல, பரிவுணர்ச்சி வக்கிரத்தினாலும் வந்திருக்கிறது என்பதுதான் இங்கே சூர்பனகை கூட பார்த்தபடி. நீங்கள் சூர்பனகையை வைத்துக் கொண்டு எங்களினுடைய வாழ்வை எப்படி தூக்கி நிறுத்தப் போகிறீர்கள்? எங்களுடைய வாழ்வில் எடுக்க போனா பல உதாரணங்களை சொல்லலாம். முதலாவது அரசியல் ரீதியா பார்க்க போனால், எங்கட நாட்டிலேயே எங்கட அயல் நாட்டாக்கள் 2 குரூப் இருந்தா ஒரு வீக்க குரூப்புக்கு ஆம்ச சப்ளை பண்ணி எங்கட நாட்டில் எப்பொழுதுமே பிரச்சனையை உண்டாக்குறது. அரசியல் ரீதியாக பார்க்க போலாம். குடும்ப ரீதியா சமுதாய ரீதியாக பார்க்க போனீங்கன்னா அலுவலகங்கள்லயோ கோயில்கள்லயோ பாடசாலைகளிலோ எங்கு போனாலும் 2 குரூப்பை மோத விட்டு அவர்கள் தங்கள் பலனை அதில் இந்த பிரித்தாளும் தந்திரம் என்று சொல்வார்கள். ஆமா, பிரித்தாளும் தந்திரத்தை பண்ணி கொள்வார்கள். அப்ப இது ஒரு வஞ்சகத்தனமான செயல். அதாவது மனதில கர்வம் வச்சுட்டு அடிக்கடிதான் கொலைக்கு கொலைதான் என்ற எண்ணத்தோட வாழ்கிறார்கள். இதால உண்டு நாங்கள் சாதிக்க போறது இல்லை. அப்ப இப்படியான தன்மைகள் இருக்கிறவர்களை நாங்கள் இப்படியான தன்மைகளை நாங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் எங்களோட வாழ்க்கையில. சூழ்பனை கடைசியை அச்சீவ் பண்ணது ஒன்றுமே இல்லை. அதாவது கண்ட விஷயம். ஆனபடியா இப்படியான ஆக்கள் இப்படி நாங்கள் செய்யாமல் எங்கள் சமுதாயத்தில் நாங்கள் திருந்தி நடந்து கொள்ளலாம். சூர்பனகை இந்த நிலைப்பாட்டிலே அவர் தன்னுடைய கணவனையும் இழந்து மகனையும் இழந்து இந்த நிலைப்பாட்டிலே அவர் என்ன செய்திருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? அவர் 2 நேரடியாக பண்ணியிருக்கிறார். அதாவது இவர் வஞ்சகத்தனமாக 2 குரூப்பை மோத விட்டது மிகவும் தவறான விஷயம். அதாவது தமிழன் உள்ள வஞ்சகத்தனமை அடிமனதில் வைத்துக் கொண்டிருந்திருக்கிறார். ஆரம்பத்திலே சொல்லி இருக்கலாம், வைத்து கும்பிடும் கையுக்குள் வாழ் இருப்பது போல அண்ணன் நினைத்துக் கொண்டிருக்கிறார், ராவணன் நினைத்துக் கொண்டிருக்கிறார், சூர்பனகைக்கு தன்னில் அன்பு இருக்காண்டு. இவர் அன்பு போல நடித்து அதாவது கூட இருந்து குளிபடுத்தி இருக்கிறார் தமிழனுக்கு. அது மிக மிக கேவலமான விஷயம் செய்தது. ராவணன் ஆத்திரத்திலே அவரை போரிலே அல்லது ஆத்திரத்திலே கண்ணனை வெட்டியது அது உணர்ச்சி வச ரீதியானது. இது நின்று நிதானித்து செய்கின்ற ஒரு கொலையை போன்றது என்பதுதான் உங்களுடைய கருத்து. சரி, இந்த வஞ்சகத்தன்மையை எங்கள் சமூகத்திலே நீங்கள் என்னென்ன விதமா பாக்குறீங்க? ஒன்று உதாரணம் சொல்லுங்க. என்னென்ன விதமாக நாங்கள் இந்த பாடசாலைகள் இப்ப ஒரு ஆளுக்கு ஒரு பவர்ல வேற விருப்பம் அவன் என்ன செய்யணும், 2 உள்ள அந்த அதுல உள்ள வெஹிக்கிள சண்டையை மூட்டி அவர்களை பிரித்து அவர்களுக்குள்ள சண்டையை மூட்ட
அனுப்பின உடனே அவர்கள் அடிபட்ட உடனே 2 குரூப்பா பிரிஞ்சு போயிடுவார்கள். பிறகு இவர்கள் தங்கள் பதவிக்கு வந்துடுவார்கள். அப்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. தங்களுடைய நன்மைக்காக மனதில் வஞ்சகம் தீர்ப்பதற்காக சமுதாயத்தை கவனிப்பதில்லை, சமுதாயத்தின் நலனையோ ஒன்றையும் கருதுவதில்லை. அதாவது சூழ்பன சமுதாயத்தை பற்றி சிந்திக்கவில்லை, தன்னுடைய வஞ்சனை மட்டுமே மனதில் இருந்திருக்கு. போர் என்பது இவருக்கும் அண்ணனுக்கும் அல்லது இன்னும் ஒரு ராமலட்சுமணனுக்கும் இடையிலே நடந்த தனிப்பட்ட குரோதத்தை ஒரு தேச போராக மாற்றியிருக்கின்றார், தேச போராக மாற்றியிருக்கிறார்கள். அப்ப அப்படி மாற்றும் பொழுது தேசத்தில் பல மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் யோசிப்பதில்லை. அரக்க குலமே அழிந்தது இல்லையா? அரக்க குலமே அழிந்து விட்டது. அவர் தங்களுடைய தங்களுடைய தனிப்பட்ட கோபத்துக்காக பல விதமான கெடுதல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்லது நேயர்களே, நாங்கள் இப்பொழுது சூர்ப்ப நகையை பற்றி நாங்கள் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சூர்ப்ப நகையை பற்றி நாங்கள் அதிகம் அறிந்த இந்த புற ஆடவன் மீது காமுற்ற பொழுது இடம்பெறுகின்ற தண்டனை மூக்கறுபட்ட நிலை, அதனால் ராமாயண போர் இடம்பெற்றதான இந்த வரலாறுகளுக்கு அப்பாலே சூர்ப்ப நகைக்குள்ளே இன்னும் ஒரு வஞ்சகத்தனமும் சூழ்ச்சியும் நிறைந்திருக்கின்றது. வஞ்சகத்தன்மையாலே தன்னுடைய அண்ணனையும் ராம லட்சுமணர்களையும் பழிவாங்குவதற்கு எடுத்த முயற்சி ராவணன் அரக்க குலமே அழிந்திருக்கின்றது. எனவே தனிப்பட்ட குரோதங்கள் வஞ்சகம் தீர்க்கின்ற தன்மைகளோடு நாங்கள் வாழ்கின்ற பொழுது அந்த இடங்களில் எல்லாம் நாங்கள் சூர்ப்ப நகையினுடைய ஒரு வடிவம் எடுத்திருக்கின்றோம். அங்கே நாங்கள் மூக்கறுபறுகின்றோமோ இல்லையோ மற்றவர்களை முற்றுமுழுதாக அழிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் மாறி இருக்கின்றோம். அப்படி நாங்கள் மாறி ஒரு சமூக அநீதியை செய்கின்ற பொழுது நாங்கள் சூர்ப்ப நகையாக மாறுகின்றோமா? இது பற்றிய அனுபவங்கள் நிறையவே பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேர்களுக்கு இருக்கும். குடும்ப மதில்களுக்குள்ளும் டாக்டர் விவேக் சொன்னதை போல சமய மதில்களுக்குள்ளும் சமூக மதில்களுக்குள்ளும் பாடசாலைகள், வேலைத்தளங்கள், குடும்பங்கள் என்று ஏராளமான இடங்களில் நாங்கள் வஞ்சகங்களுடனேயே குடிகொண்டு கொண்டிருக்கிறோம். இந்த வஞ்சகத்தன்மையில் இருந்து நாங்கள் வெளியிலே வருவதற்கு இந்த சூர்ப்ப நகை போன்ற பாத்திரங்களை மீள் விசாரணை செய்து எங்களை ஆத்ம சோதனை செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. தொலைக்காட்சியிலே காட்டப்படுகின்ற இலக்கங்கள் உங்களுக்கானவை. அழைப்பில் இணைந்து கொண்டு நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு வழங்கலாம். இது உங்களுக்கான நேரம். எங்களுடைய வாழ்வை நாங்கள் திருப்பி பார்ப்பதற்கான ஒரு பொழுதாக இருக்கின்றது. சூப்பர். சரி, அப்ப நீங்கள் செய்த இந்த சதியால உங்களுடைய அரக்க குலம் பெருமளவாக அழிந்தது. நான் நினைக்கிறேன் உங்களுடைய ஒரு அண்ணன் விபீஷணனை தவிர ஏனையவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். மிக உன்னதமான வீரர்கள் எல்லாம் அழிந்தார்கள். அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா? இல்லை, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனது ஒரே சிந்தனை பழிவாங்குகின்ற உணர்ச்சி மட்டும்தான். அது மட்டும்தான் என் மனதில் இருந்தது. எனது கணவனை கொன்றவர்களையும் என் மகனை கொன்றவர்களையும் நான் பழி தீர்த்தே ஆக வேண்டும். ஒரு நேர் இப்பொழுது அழைப்பில் இருக்கின்றார், பார்ப்போம். வணக்கம். வணக்கம் நக்கீரா, சொல்லுங்க. இந்த ராமாயணம் நீங்கள் பல பல வகையான ராமாயணங்கள் இருக்கு நினைக்கிறேன். ஒன்று வால்மீகின்ற ராமாயணம், ஒன்று கம்பராமாயணம் நினைக்கிறேன். இதுல வெவ்வேறு ஞாபக முரண்பாடுகளும் அதற்கு உண்டு. இதுல நான் நினைக்கிறேன் இவன்ட்ட அந்த அதாவது விஸ்வாமித்திர தவத்தை கலைத்து விஸ்வாமித்திர தவம் முடிஞ்சு போகும்போதுதான் சீத சுயம்பரம் நடந்த நினைக்கிறேன். இப்ப இதுல முரண்பாடுகள் இருக்கோ இல்லையோ அது வேற மேம்பாங்க. சூர்பனையால என்ன நடந்தது, என்ன நடக்க போறது பாப்போமே. சூர்பனையினுடைய வஞ்சகத்தன்மையும் அதுக்குள்ளே நாங்கள் எங்கே இருக்கின்றோம் என்பதை பார்ப்போம். ஐயா, முக்கியமாக சூர்பனகை ஒரு நாங்கள் ஒரு வீக்கான ஒரு பெண் பாத்திரம். அத மற்ற அரக்கர்களோட பாக்கையும் ராமரோட பாக்கையும் ஒரு வீக்கான பெண் பாத்திரம். இந்த பெண் பாத்திரத்தால என்ன செய்ய முடியும்? அதாவது தன்னால, அதாவது தன் கணவன் கொல்லப்பட்டிருக்கான். ஒரு கணவனால கொடுக்கப்படுற சுகத்தை எவராலும் கொடுக்கிறார். ஒரு கணவர் என்றது ஒரு உயரிய ஸ்தானம் அவளுக்கு. அந்த நிலையில அவள் தந்த கணவன் தந்த வாழ்வை, அவள் ஒரு கணவன் நடந்து அங்க வாழ்வை அழிந்த மாதிரி தான். அதபடியால் அவள் தந்த கணவனுக்காக என்ன தன்னை மேக்சிமம் செய்ய முடியும்? பழிவாங்க மட்டும்தான் முடியும். அவளை திருப்பி உயிரோட கொண்டு வரவும் முடியாது. எந்த அண்ணன் செய்த கொடுமையை தாங்கவும் முடியாது. இதே நிலைதான் இன்றைக்கு தமிழருக்கும். நாங்களும் ஒரு வீக்கான மனுஷர். நாங்கள் சூர்பனக மாதிரி சில சிரமசாலிகள் இருந்திருந்தால் சில விஷயங்களை நாங்கள் வென்றெடுத்திருக்கலாம். முக்கியமாக இந்தியா எங்களுக்கு என்ன செய்தது? இந்த சூர்பன தத்துவம் தான் இங்க ராஜதந்திரம் என்ற முறையில உலகம் முழுக்க பாதிக்கப்படுது. இதே யுஎஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி, பின்லாந்து வளர்த்து விட்டது யாரு? இன்றைய சதாம் ஹுசேன் வளர்த்து விட்டது யாரு? ஒவ்வொரு இதில் முழுக்க சூர்பனைகள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த சூர்பனைகள் திறமை என்னென்றால் ஒரு வல்லரசே தான் வாழ்றதுக்கு சூர்பனை தத்துவத்தை தான் பாதிக்குது. அது வீக்கான ஒருத்தன் பாவிக்கிறது எந்த வகையிலும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். கருத்துகளுக்கு மாறா இருக்கலாம், மன்னிச்சு கொள்ளுங்க. இல்ல இல்ல, அது ராஜதந்திரம் என்று சொல்வார்கள், சாணக்கியம் என்று சொல்வார்கள், ஏராளமான பெயர்கள் அதற்கும் இருக்கிறது. ராமாயணத்தில் உள்ள குழப்பங்களை போலவே. சொல்லுங்க.
அதனுடைய நான் சொல்றேன் ஒரு வீக்கான சொசைட்டி அதை பாதிக்கிறது பிள்ளை என்று நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்தியா இன்றைக்கு எங்களுக்கு ஆயுதம் தந்து கட்சி எங்களே அடிக்குது. என்னடா அங்க ஒரு பிரச்சனை இருக்கும் மட்டும்தான் இவ வாழ முடியும். இல்ல இப்ப ஒரு இடத்துல நக்கீரன் எனக்கு ஒரு கேள்வி, எல்லோரும் செய்கிறார்களே என்பதற்காக வல்லரசுகள் எல்லாம் இதை இந்த சூர்பனகினுடைய இந்த சாணக்கியத்தை கையாளுகிறார்கள் என்பதற்காக தவறுகள் சரி என்று நாங்கள் வாதிட முடியுமா? பழிவுணர்ச்சி வக்கிரங்களை நாங்கள் நியாயப்படுத்த போகிறோமா? இல்ல. ஆனால் நீங்க சொல்றது நியாயமான கேள்வி. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில இன்றைக்கு நாங்கள் காலமா நாங்கள் அழுத்தப்பட்டு கொண்டுதான் வந்திருக்கிறோம். எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழி மட்டும்தான். நாங்கள் நீதியா போராடி இருக்கிறோம், அகிந்த வழியில போராடி இருக்கிறோம், சகல இதையும் செய்து கொண்டு கடைசி நிலைமையில நாங்கள் வந்து நிற்கும் போது அடிக்கிற நாய் ஓடு கடிச்சு மட்டும் ஓடும், வேடிக்கங்கால் ஓட திருப்பி கடிக்கும். அடிக்கிற தவறு தெரிஞ்சாலும் கடிக்கத்தான் வேண்டும், வேறு வழி இல்லை, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக. அதேதான் அதே நிலைமை தான் இன்றைக்கு தமிழத்தில். ஆனா சூர்பனகிக்கு நான் சரியென்று வாதாட வழியில் வேற வழி இல்லை. சர்வைவல், அதாவது என்னென்றால் சர்வைவல் என்றால் எப்படி தொடர்ந்து நாங்கள் எப்படி வாழியல், அது எப்படி நான் தொடர்ந்து ஒவ்வொரு இதுவும் வாழத்தான் ஆசைப்படும். ஆனபடியால் நாங்கள் அவளை மட்டும் குறை சொல்வதில் நாங்கள் கன விஷயத்தை படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் ஒரு எதிர்ப்பு அரசியலை தான் நாங்கள் வளர்த்து வச்சிருக்கோமே தவிர சில சூர்பனை மாதிரி சார்ந்த சில விஷயங்களை செய்யக்கூடிய அரசியலை நாங்கள் வளர்க்கல. எதிர்க்கிறதால எதிர்ப்பு அரசியலால நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோமே தவிர சில விஷயங்களை சேர்ந்து இருந்து எடுக்கிறது, அதை குழி பறிக்கிறதுன்னு சொல்லலாம், குழி பறிக்காமலே சேர்ந்து இருந்தும் எடுக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். இந்த சித்திரை வெற்றியதை சொல்லியிருக்கேன். நல்லது நக்கீரன், நன்றி. உண்மைதான், சில விடயங்கள் சிறிய அளவான ஒரு தொகுதிக்குள்ளே பார்க்கின்ற பொழுது அவை மிகவும் கேவலமான விடயமாக இருக்கும். அதுவே மிகப்பெரிய ஒரு விடயத்திலே வைத்து பார்க்கின்ற பொழுது உன்னதமாக இருக்கும். மிகச்சிறிய விடயம் காணிச்சண்டை, இரண்டு வீடுகளுக்கு இடையிலே நடக்கின்ற பொழுது காணிச்சண்டை என்போம், இரண்டு நாடுகளுக்கு இடையிலே நடந்தால் தேச போர் என்று சொல்வோம். இப்படியாக எங்கே எந்த அளவிலே நாங்கள் பார்க்கின்றோம் என்பதை பொறுத்து தான் வேறுபடுகின்றது. நன்றி நக்கீரன், உங்களுடைய கருத்துக்கு. இனிமொரு நேருடைய அழைப்பை நாங்கள் இப்பொழுது பார்த்து விடலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். உங்களோட தொலைக்காட்சி சத்தத்தை குறையுங்க, நான் சொல்றது திருப்பியும் எதிரொலிக்கும், முழுமையா குறைச்சு விடுங்க. சொல்லுங்க, இன்னும் கேக்குது உங்களோட, முழுக்க குறைச்சிட்டு தொலைபேசியில பேசுங்க. ஹலோ, கேக்குதா? முழுமையா குறையுங்க, இன்னும் கேக்குது. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, உங்களோட பேர் என்ன? நடேசலிங்கம். நடேசலிங்கம், சொல்லுங்க நடேசன். நடேசலிங்கம், தயவு செய்து உங்களோட தொலைக்காட்சியை முழுமையா குறையுங்க, இல்லாட்டி நாங்கள் பேச இயலாது. நீங்கள் நேரத்தை வீணாக்க கூடாது, நிறையவே நாங்கள் பேச வேணும். மகாபாரதம் ராமாயணத்தை பற்றி நீங்க சொன்னீங்க. ஹலோ, இல்லை, ஹலோ, அவர் அழைப்பில் இல்லை, அவர் முழுமையாக குறைக்கவில்லை. நீண்ட காலங்களாக தீபம் தொலைக்காட்சியுடன் இருக்கின்றீர்கள் நேயர்களே, பல நேரடி நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தொலைபேசி அழைப்பு கிடைத்ததும் உடனடியாக செய்ய வேண்டிய வேலை, உங்களுடைய தொலைக்காட்சி சத்தத்தை முழுமையாக குறைத்து விடுங்கள், இல்லாவிட்டால் பேசுவது மீண்டும் எங்களுக்கு கேட்கும். இன்னும் ஒரு நேர அழைப்பிலே. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் எம்டி செல்வராஜா இருக்கிறேன். யார் பேசுறீங்க? எம்டி செல்வராஜா. வணக்கம் எம்டி செல்வராஜா, சொல்லுங்க. நான் நீங்கள் டாக்டர் விவேக் அவர்கள் ரெண்டு பேரும் கூறினார், அந்த பள்ளிக்கூடங்கள் உதாரணமாக காட்டினார். நான் கேள்விப்பட்ட அளவிலே பள்ளிக்கூடங்களுக்குள்ளே அந்த பிரச்சனைகள் முந்தி இருந்தாலும் இப்போது இல்லை. ஏன்னா பள்ளிக்கூடத்தில் வேலை செய்வர்கள் நான் ஒரு தலைமையாக இருக்கின்றபடியால் பள்ளிக்கூடத்தை உதாரணம் காட்ட வேண்டாம் என்று நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நீங்கள் வேறிடங்களிலே நான் குறிப்பிட விரும்பவில்லை, வேறிடங்களிலே எப்படியான பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் தமிழ் பள்ளிக்கூடங்களை தயவு செய்து உதாரணம் காட்டாமல் நீங்கள் சதைக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அது எம்டி செல்வராஜாவுடைய கருத்து. தமிழ் பாடசாலைகளை குறிப்பாக உதாரணம் காட்டாமல் பேச வேண்டும் என்பது எம்டி செல்வராஜாவினுடைய கருத்து. எல்லோருடைய கருத்தாகவும் அது இருக்க வேண்டும் என்பதல்ல. நெற்றிக்கண் தரப்பினும் குற்றமே அந்த பிரச்சனைகள் இருந்திருந்தால் நாங்கள் சில வேளைகளிலே டாக்டர் விவேக், நான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன கருத்துக்கள் உண்மையா இருக்குமானால் நாங்கள் இந்த பாடசாலைகளிலே என்ன நடக்கின்றது என்பதனை நாங்கள் வெளிப்படையாக நிகழ்ச்சியிலே பேச முடியாது. ஆனால் குறிப்பிட்ட பாடசாலையை சார்ந்தவர்கள் அல்லது நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த விடயங்கள் தெரிந்திருந்தால் அது ஒரு சிந்தனையை தரும். எம்டி
செல்வராஜாவை நாங்கள் நன்கு அறிவோம். அவர் பாடசாலைகளோடு நெருக்கமான தொடர்புடையவர். இருந்தாலும் கூட எல்லா பாடசாலைகளையும் நடக்கின்ற எல்லா விடயங்களும் அக்குவர் அணிவராக உங்களுக்கு தெரிந்திருக்குமா என்பது சந்தேகம் இருக்கின்றது. ஆனால் ஒரு நல்ல விடயம், எங்களுடைய பாடசாலைகளை பற்றி நாங்கள் பேசுவதை தவிர்ப்பது நல்ல விடயம். ஆனால் பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருப்பது இன்னும் ஒரு ஆபத்தையும் எங்களுக்கு தந்துவிடும் என்ற கருத்தோடு இன்னும் ஒரு நேரை நாங்கள் பார்ப்போம். வணக்கம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? நான் சாஃப்ட்வேர் இருந்து நோனா கலைக்கிறேன். வணக்கம் நோனா, சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியில சூர்பனக சொல்றா சோனியா காந்தி செய்த பழிவாங்கல் நடவடிக்கை என்று சூர்பனக சொல்றா. ஆனால் இந்த சூர்பனக செய்தது வேற விஷயம், சோனியா காந்தி செய்தது வேற விஷயம். ஈவன் உங்களோட வாய்ஸ் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு யாராவது ஒரு கெடுதி செய்தால் உங்களோட வாய்ஸ் பேசாம இருந்துடுவாளா? இல்ல என்ன? ஆனால் அதுக்காக நான் பழிவாங்கல் நடவடிக்கைக்கு நான் பக்கம் போக இல்லை, அந்த பக்கம் போக இல்லை. ஆனால் நெற்றி கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே தான். ஒரு அப்பாவி கணவன், அவர் அவர் ராஜதந்திரம் அரசியல் அது வேற பிரச்சனை. அந்த உயிரை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. நீங்கள் ஒரு கெட்ட வேலையை இந்த கணவனுக்கு செய்தால், நான் கூட ஒரு பெண் என்ற நிலைமையில, ஒரு வைஃப் என்ற நிலைமையில நான் கண்டிப்பாய் சோனியா காந்தி செய்த மாதிரி தான் செய்வேன். ஏனென்றால் பெண் உரிமை, அவள் தன் கணவனை இழந்து விட்டால், ஏன் இழந்தவள்? எங்களுக்கு வேற வேற வேலை இருக்கு எங்கட நாட்டை காப்பாற்றுவதற்கு. அதாவது எங்கட இலங்கை என்ற நாட்டை காப்பாற்றுவதற்கு ஒரு ரஜினிகாந்தியை கொண்டால் போதாது, கணக்க வேல் இருக்குது, அகிம்சை வழிகள் இருக்குது, வேற வேற கணக்கை இருக்குது. அதை விட்டு போட்டு இப்படி ஒரு ஆம்பளை ஒரு பெரிய ஒரு ஆளை நாங்கள் ஈஸியா இப்படி கொண்டு போட்டு விட்டால், அவளும் ஒரு பெண். அதே நேரத்தில் தமிழ் பெண்கள், புருஷனை இழந்த பெண்கள், எத்தனையோ பெண்கள் கலர் சாரி உடுக்கிறாளவே. ஆனால் அவளோட இத்தாலி பொம்பளை இன்றைக்கு அவர் வாய்ஸ் சாரி உடுத்து கொண்டிருக்கிறாள். அவன் மூத்த பாருங்க அவ்வளவு பார்க்க பரிதாபமா இருக்குது. என்ன பொறுத்த மட்டும் ஒரு வெள்ள சாரி உடுத்து ஒரு இந்தியன் பொம்பளை புருஷனை இழந்தவள் அவள் என்னது எக்கனாமிக் இல்லாமல் கலர் சாரி உடுக்கலாம், அல்ல எக்கனாமிக்கோட இருக்கிறவள் கூட கலர் சாரி உடுக்கிறாள். ஆனா அவளும் இன்னொரு நாட்டு மேற்கத்திய நாட்டுக்காரி வாய்ஸ் சாரி உடுத்து கொண்டிருக்கிறாள். நான் அவளுக்கு எப்பவும் ரெஸ்பெக்ட் கொடுத்தேன். ஏனென்றால் அவள் புருஷனை இழந்து, அவள் சின்ன வயசுல அவள் தன் புருஷனை இழந்து அந்த பிள்ளைகளை வளர்த்து அவள் எல்லாத்துக்கு நான் சொல்றேன், எனக்கு கூட பழிவாங்கல் நடவடிக்கை வந்து இல்லை. என்னால இயன்றளவு என்னுடைய வேதனையை, எந்த புருஷனை இழந்த வேதனையை நான் எப்பவும் காட்டத்தான் பார்ப்பேன். ஏன்னா நான் அந்த நிலையில தான் இருக்கிறேன். அவள் அந்த நாட்டு சோனியா காந்தி அந்த நாட்டுல ஒரு நல்ல உயிரத்துல இருக்கிறவள், அருவகரம்பர மாதிரி. இந்த விஷயத்துல என்ன மன்னிச்சுக் கொள்ளுங்க. இல்ல இல்ல, உங்களுடைய கருத்து, அதுக்கு நீங்கள் தான் சொந்தக்காரி. என்ன மன்னிச்சுக் கொள்ளுங்க. இப்படி கலைக்கிறதுக்காக ஒரு பெண் நாங்கள் கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கொடுக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலை அதை சுட்டி காட்டப்படாது. அதைத்தான் உங்கள்கிட்ட தயவா விளங்கப்படுத்துறேன். நன்றி நன்றி நோனா, நன்றி. உங்களுடைய கருத்து, அதிலே உள்ள நியாயங்களும் அநியாயங்களும் உங்களை சார்ந்தவைகள். உங்களுடைய கருத்தை தெரிவிப்பதற்கு நீங்கள் உரிமையுடையவர்கள். ஆனால் ஒரு விடயம் எனக்கு நெஞ்சை நிரடலாக இருக்கின்றது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கின்ற பழிவாங்கும் உணர்ச்சிகளை நாங்கள் வளர்க்க போகின்றோமா? சூர்பனகை தன்னுடைய கணவனை இழந்து தனித்தே நிற்கிறேன் என்பதற்காக மண்டோதரியை பழிவாங்கி இருக்கிறாள். ராவணனுடைய மனைவி மண்டோதரி இன்று ராவணனை இழந்து நின்றிருக்கிறாள். எனவே இப்படியாக நாங்கள் செய்கின்ற அநீதிகள், பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள், ஆண்களுக்கு இணைக்கப்படுகின்ற அநீதிகள் எல்லாவற்றிற்கும் கொலைகளும் பிணம் செய்யும் தேசங்களாய், மரணங்கள் மெலிந்த பூமியாய், கொலைகள் நிறைந்த தேசமாய் தான் மாற்றப் போகின்றோம் என்று சொன்னால் இங்கே தொடர்ந்து ஏராளமான கொலைகள் இடம்பெறப் போகின்றன. மாற்று வழி ஒன்றை கண்டுகொள்வதற்கு எங்களுடைய உணர்ச்சி வசப்பட்ட மனோநிலை இடம் தர மறக்கின்றது. அறிவாளி நாங்கள் எப்பொழுது சிந்திக்க தொடங்குகின்றோம் அப்பொழுது இந்த பழிவாங்குகின்ற கொலை உணர்ச்சிகளுக்கு அப்பாலே வேறு ஒரு தீர்வு, ஒரு மார்க்கம் எப்பொழுதும் நிச்சயமாக இருக்கும். ஆனால் எங்களுடைய உணர்ச்சி வசப்பட்ட கண்ணுக்கு மறைந்து இருக்கின்றதோ என்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருக்கின்றது. உணர்ச்சி வசத்திலே பார்க்கின்ற பொழுது அது சரி. ஆனால் சூர்பனகை என்னும் ஒரு பெண்ணை, பெண்ணியம் பற்றி பேசினீர்கள், என்னும் ஒரு பெண்ணை மண்டோதரியை அவள் வெள்ளைசாரி உடுத்த வைத்திருக்கிறாள் என்பது இன்னும் ஒரு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு கேள்வி என்பது என்னுடைய கருத்து. என்ன ஒரு நேருடைய அழைப்பை பார்ப்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
பிரான்ஸ்ல இருந்து ரமேஷ். முதல் ஒருவர் தமிழ் பள்ளிக்கூடங்களை பேசாதீங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னா தமிழ் பள்ளிக்கூடங்களை பேசுவதுன்றதில்ல உண்மையான விஷயம். தமிழ் பள்ளிக்கூடங்கள் இன்றைய நிலைமையில சில கட்டுப்பாடுகள் இருக்கு. சிலருடைய கட்டுப்பாடுகள் சிலருடைய இருப்புகளையும் இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு தலைமைப்பீட விளையாட்டு மாதிரி நடந்து கொண்டிருக்க ஒரு விஷயம். நான் அவற்றை கருத்து கேட்டுக்கொள்றேன். தமிழ் பள்ளிக்கூடத்தை நீங்கள் பாதிக்காதோ மானசீகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், கட்டாயமாக ஏற்றுக்கொள்வேன். ஆனாலும் இன்று நடக்கிற சூழலிலே சில தமிழ் பள்ளிக்கூடங்கள் சொல்ற அளவுக்கு இல்லை, எல்லா தமிழ் பள்ளிக்கூடங்களையும் குறிப்பிட்ட ஒரு குழு ஆண்டு கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா லண்டன்லயோ பிரான்ஸ்லயோ இல்ல வேறு நாடுகள்லயோ பொதுவாக பல அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புகளை அந்த தமிழ் பள்ளிக்கூடங்களுக்குள்ள போக விடாம தடுக்கிற ஒரு முறை நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பிழையான விஷயம். என்னன்னு சொன்னால் தமிழ் பள்ளிக்கூடங்கள் என்றது தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட பள்ளிக்கூடம். அது அந்த பள்ளிக்கூடங்கள் அந்த காலங்களில் தொடக்கப்பட போது தனியா தமிழை படிப்பிக்கிறதுக்காக தொடக்கப்படவில்லை. அரசியல் சம்பந்தமான ஆய்வுகளையும் அவர்களுக்கு படிப்பிக்கிறது, அதாவது நாட்டில் நடக்கிற அரசியல் சம்பந்தமான விஷயங்களையும் படிப்பிக்கிறதுக்கு தான் அந்த பள்ளிக்கூடங்கள் தொடங்கப்பட்டது. தேசப்பற்று, சொந்த மொழி, சொந்த பண்பாடுகளை பற்றியதான ஒரு அறிவு உணர்வையும் வளர்ப்பதற்கு கலாச்சாரம் எல்லாத்தையும் சரி. ஆனால் இன்றைய நிலைமையில அங்க சும்மா டான்ஸையும் தமிழையும் படிப்பிக்கிறதுல ஒரு பிரயோசனம் இல்லை. இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற அரசியல் தீர்மானங்கள், எங்களுக்கு அபிலாசைகள் நாங்கள் நிறைவேற்றணும் என்று சொன்னால் இனி வளர்ந்து வரும் இளம் சமுதாயத்துக்கு நாங்கள் இன்றைய அரசியல் நிலைமையை சொல்லிக் கொடுக்கணும். அது அந்த தமிழ் பள்ளிக்கூடங்கள்ல நடக்குதா? நன்றி உங்களுடைய கருத்துக்கு. நல்லது, நீங்கள் சொல்கின்ற விடயம் ஒரு அற்புதமான விடயம். ஆனால் அது நினைக்கின்றேன் பெருமளவு நெருக்கமான தொடர்பினை இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் புள்ளியிடப்படுகின்ற இந்த விடயத்தோடு பெருமளவு தொடர்பில்லை நினைக்கின்றேன். அது நல்ல விடயம். இந்த கல்விக்கு அப்பாலே பண்பாடு, கலாச்சாரம், அரசியல் நிலைமைகளை பற்றிய தெளிவு எங்களுக்கு வேண்டுமானால் இன்றைய விடயம் டாக்டர் விவேக் சொன்ன விடயம் பாடசாலைகளில் கூட இந்த சூர்பனகையை போல வஞ்சகத்தன்மையாலே மற்றவர்களை மோதிக்கொண்டு தாங்கள் முன்னுக்கு போகின்ற மற்றவர்களை மோதிக்கொண்டு வஞ்சம் தீர்க்கின்ற தன்மை இருக்கின்றதா என்ற விடயத்தை தான் நாங்கள் அதிகமாக பார்க்கின்றோம். தொடர்ந்து நிறையவே பேசுவோம். இப்பொழுது ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்பு மீண்டும் சூர்பனகையுடன் நாங்கள் நிறையவே பேசுவோம். எங்களுக்குள் இருக்கின்ற சூர்பனகைகளையும் நாங்கள் ஏராளமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது. இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை. இடைவெளியின் பின்பு மீண்டும் மீள் விசாரணையிலே உங்களை இணைத்துக் கொள்கின்ற நேர்களை இன்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற விடயம் மண்டோதரி பற்றியது என்று சொல்கின்ற பொழுது மன்னிக்க வேண்டும், சூர்பனகை பற்றியது. சூர்பனகை பற்றி என்று சொல்கின்ற பொழுது வெறும் இந்த இலக்கியத்திலே வந்த புராண இதிகாசத்திலே வந்த இந்த சூர்பனகை பற்றியது மட்டுமல்ல, இவளை கூடாக இவளை ஒரு கண்ணாடியாக வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்வினுடைய எங்களுடைய மனரீதியான சூர்பனகையாக நாங்கள் வாழ்கின்றோமா? வஞ்சகத்தனம் நிறைந்ததும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பழிவாங்குகின்ற உணர்ச்சியோடு நாங்கள் இருக்கின்ற பொழுது அல்லது தனிப்பட்ட ரீதியான இழப்பிற்காக ஒரு பலரை பொதுவாக பெரிய ஒரு சமூகத்தை அல்லது ஒரு பொது அமைப்புகளை பழிவாங்குகின்ற நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்கின்றோமா? எங்களுக்கு பிடிக்காதவர்களை மோத விடுவதற்கூடாக நாங்கள் சந்தோஷப்படுகின்றோமா என்பது போன்ற பல குண இயல்புகளோடு நாங்கள் சூர்பனகையை வைத்து பார்க்கின்றோம். இப்பொழுது ஒரு நேர அழைப்பு. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நான் உதயன் கேட்கிறேன். உதயன், வணக்கம் உதயன், சொல்லுங்க. பாத்தீங்களா நிகழ்ச்சி ஸ்டார்ட்ல இருந்து? நான் சார் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா முதல் நபர் சொன்ன மாதிரி தமிழ் இன என்ன சொல்றது கலாச்சாரத்தை
எங்களோட இலக்க போராட்டத்தோட வந்து சம்பந்தப்படுத்துறது கொஞ்சம் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, நான் இப்ப இது உங்களோட கருத்துக்கள் முதல் வந்த நேயர்களுக்கு பதிலளிப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை பாவிக்காமல் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் அடைய நினைக்கின்ற இலக்கு பற்றியதான உங்களுடைய கருத்து என்ன? கருத்து வந்து இப்ப வந்து சூப்பனவ வந்து ஓகே, அவ வந்து மூக்கறுக்கப்பட்டவா, ஏற்கனவே வந்து சொல்லியாச்சு மூக்கறுக்கப்பட்டவா சொன்னா அவ வந்து வெளியே வரணும். இப்ப வந்து எங்களோட வாழ்க்கையில வந்து என்ன போராட்டம் என்ன இதுன்னு சொல்லி இதோட சம்பந்தப்பட்டபடியே நான் சாதிச்சுட்டு இருக்கிறேன். அவ வந்து வெளியேறணும்னா என்னுடைய திருப்பு. நன்றி. சூர்பனகை வெளியேற வேண்டும் என்று சொன்னார். இங்கே இருக்கின்ற இந்த எலும்பும் சதையுமான சூர்பனகை அல்லது எங்களுக்குள்ள இருக்கின்ற சூர்பனகை குணையல்புகளை வெளியேற வேண்டும் என்று சொல்கிறார், தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் நல்லபடியும் சூர்பனகை குணையல்புகள், சூர்பனகைக்குரிய தன்மைகள், பண்பு நலங்கள் எங்களுக்குள்ள இருந்தால் அதை நாங்கள் தூக்கி எறிய வேண்டும். அவை காமம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, பரிவுணர்ச்சி சார்ந்ததாக இருந்தாலும் சரி, அவை தூக்கி எறியப்பட வேண்டும். டாக்டர் விவேக் சொல்லுங்க, இந்த நேர்களுடைய பல கருத்துக்களும் வந்திருந்தது. சூர்பனகை பற்றி எங்களுடைய வாழ்வை பற்றி நிறைய பேசினார்கள். உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்து என்னன்னா, பழிக்கு பழி வாங்கலன்னு போனா ஒரு நாளும் விஷயம் முடியாது. அதாவது ஒரு நபர் சொன்னார், அவ சோனியா காந்தி ஒயிட் சாரி கொடுக்கிறாள், அதெல்லாம் மனதில் இருக்கிற கவலையோடைய சாரியை வச்சு நாங்கள் அவன் கவலையில கணக்கில் எடுக்க இயலாது. அது அரசியல் இருக்கிறவே என்னவும் செய்வினம். அவன் கவலை இருக்கிறது இல்லாத எங்களுக்கு உண்மையா தெரியாது. அதை விட்டு போட்டு நாங்கள் பழிக்கு பழி என்று வாங்கி கொண்டு போனா இப்ப எங்கட பிரச்சனை தீரும். சிலரை சோனியா காந்தி அரசியலில் இல்லாவிட்டால் வெள்ளை சாரியும் உடுத்தி இருப்பாரோ தெரியவில்லை. அரசியலுக்காக உடுத்தினாலும் உடுத்தி இருக்கப்படும். எனவே எங்களுக்கு சோனியா காந்தியை பற்றிய பிரச்சனை இல்லை. எங்களுடைய வாழ்வை அதிகம் நிற்கும். அரசியலுக்கு அப்பாலே அன்றாட வாழ்வியலிலே எங்களுடைய சூர்பனகை தன்மைகளை பற்றி நாங்கள் அதிகம் பேசினால் மாறுதலுக்கு ஏதுவான ஒரு காரணியாக இருக்கும் என்ற கருத்தோடு இன்னும் ஒரு நேரை பார்த்துவிடும். வணக்கம். ஹலோ, வணக்கம். பிரான்ஸ்ல இருந்து லீலா பேசுறேன். வணக்கம் லீலா, சொல்லுங்க. நாங்கள் அந்த காலத்திலே நாங்கள் அந்த கதைகளில் படித்த பொழுதுதான் சூர்பனகை என்று சொல்லி நாங்கள் படித்தோம். அதை பிறகு நாங்கள் அதை சூர்பனகை என்ற சொல்லை நாங்கள் உபயோகிப்பதே இல்லை. அப்படி ஒரு சொல்லென்று சொல்லி இப்ப அந்த சொல்லைக்குள்ளேயே எங்களுக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்கின்றது. அப்படி அந்த சொல்ல சொல்லுவதற்கு. ஆனால் இங்கே கஷ்டமா இருக்கின்றால் மனதால கஷ்டமா இருக்க வாயிலே சொல்வதற்கு வாயில அப்படி அந்த அப்படியான ஒரு சொல்லு ஒரு நாக்கு பிறகு இல்ல. அந்த காலத்திலே அந்த பெரியவர்கள் சொல்லுவார்கள், அது ஒரு கூடாத சொல்லு என்று சொல்லி தூஷணம் மாதிரி. ஆனால் அப்படி நாங்கள் அந்த மறந்திருந்த வார்த்தைகள், நாங்கள் தாயகத்திலே உபயோகிக்காத வார்த்தை சொல்லுகள் எல்லாம் இங்கே புலம்பியர் வாழ்விலே எல்லாவற்றையும் அந்த உபயோகிக்கக்கூடிய ஒரு சூழல்ல தள்ளப்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஏனென்றா இங்கே வந்து சூழ்நிலைகள் எல்லாம் இங்கே கூட ஒருவர் இந்த பழிக்கு பழி வாங்குறது, ஒருவருடைய குடும்பத்தை இன்னொரு சொல்லி அந்த பழி வாங்குற மாதிரி, நான் இப்படி செய்யறேன், நான் அப்படி செய்யறேன், நான் அப்படி செய்து காட்டுறேன் என்று சொல்லி ஒரு பெண் தான். நானும் பெண் தான், பெண்ணாக இருந்து கொண்டுதான் நான் சொல்லுகின்றேன். அந்த சூர்பனகை என்று அந்த காலத்துல வைத்ததுக்கு இப்போது இங்கே அந்த சொல்லு 100% பொருந்துகின்றது. 100% பொருந்துகின்றது. சூர்பனகையை விட எங்களுக்கு தான் அது பொருத்தமா இருக்கிறது இல்லையா? எங்களுக்கு தான் அது பொருத்தமாக இருக்கின்றது. அத கதையில வந்து சூர்பனகைக்கு அது பொருந்த இல்லை, எங்களுக்கு தான் அது பொருத்தமாக இருக்கு. அதுக்கு பொருத்தமா இருக்கிறது, எங்களுக்கு மிக பொருத்தமா இருக்கிறது. மிக பொருத்தமாக இருக்கின்றது. மற்றது என்னன்னு சொல்லி சொன்னால், இங்கே அந்த முதல் ஒரு பெரியவர் வந்து சொன்னார், அந்த கதைக்கு நான் சொல்லுகின்றேன், இங்கே பாடசாலைகளிலும் சூழ்நிலைகள் இருக்கின்றது. இல்லை என்பதுதான் அவருடைய கருத்தாக இருந்தது. அவருடைய கருத்து இல்லை என்று இருக்கின்றது. நாங்கள் எங்கட இந்த விவாதங்களை நாங்கள் இப்படி ஒரு இதுகள்ல வெளிக்கொண்டு வரதான் நல்லது. ஏனென்று சொல்லி சொன்னால், இதுவரை கேட்டு திருந்துறவர்கள் திருந்துவார்கள், இன்னும் கூட கெட்டு போகணும் என்று சொல்லி நிற்கிறவர்கள் கெட்டு போவார்கள். மேலும் நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவர்கள் அதோடு செய்ய முடியாது. சில விடயங்களை நாங்கள் பேசாமல் இருந்து பெரிதுபடுத்துவதை விட பேசி அதை குறைத்துக் கொள்வது நல்லது. இங்கே வந்து இந்த பாடசாலைகளிலும் இந்த
அந்த பிள்ளைகளின் அந்த போட்டிகள் பொறாமைகள் அதுகளிலேயே அந்த பேரண்ட்ஸ்களுக்குள்ள எல்லாம் அந்த சூழ்பணி வந்து வச்சிருக்கிற அந்த சொல்லுக்குள்ளேயே அப்படியே இருக்கின்றது. மற்றது இந்த நடத்துற விதங்கள் அந்த படிப்பிக்கிற டீச்சர்ஸ் மேல அந்த அவியலுக்குள்ளேயே போட்டிகள் பொறாமைகள் அப்ப அந்த அதுகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது, உண்மையிலேயே தவிர்க்கப்பட வேண்டியது. மற்றொரு பெண்மணி வந்து சொன்னா எங்கடையாக்கள் வந்து கலர் புடவை கட்டி கொண்டு திரியினம், அவ வந்து வெள்ளச்சீல கட்டி கொண்டு திரிகிறா வந்து சொல்லிக்கொண்டு அவ வந்து ஏனென்றால் வெள்ளச்சீல கட்டி கொண்டு திரிகிறா ஏனென்று சொல்லி சொன்னால் அவ தன்னை ஒரு எடுத்து காட்ட வேணும். தான் ஒரு பத்தினி, தான் ஒரு இப்படி ஒரு வேற்று நாட்டு பெண்ணாக இருந்து கொண்டும் இந்தியா கலாச்சாரத்தின்படி வெள்ளப்புடவை கட்டி கொண்டுதான் இருக்க வேணும் என்று சொல்லி அந்த தன்னையொரு தான் தன்னுடைய கணவரை இழந்து இப்படி இருக்கின்றேன் என்று சொல்லி அவர் வேஷம் அவன் அப்படி வெள்ளப்புடவை கட்டி கொண்டு இன்றைக்கு செய்யறதுக்கு செய்ய வேண்டிய நல்ல செயல்களை செய்தால் பரவாயில்லை. வெள்ளச்சீரை கிளியத்தையோ எல்லாம் அடங்கி இருக்கின்றது. வெள்ளச்சீரை கிளியத்தையோ எல்லாத்தையும் இந்த மறைக்கப்பட்டுள்ளது. அந்த வெள்ளச்சீரைக்கு மறைக்கப்பட்டுள்ள எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வர வேணும். என்ன வெள்ளச்சீரை கட்டினா போல இல்லை, அந்த காலத்துல உடன்கட்டி வருகிறார்கள். அதுக்காண்டி எல்லாரும் என்ன புருஷன் சேர்த்துட்டு உடன்கட்டி வருகிறார்களா? தள்ளி போய் நிற்கிறார்கள். இப்பொழுது தள்ளி போய் நிற்க வேண்டும். இங்கே புருஷனே கட்டின புருஷனே வைத்துக்கொண்டு இன்னொரு ஆணோட போகின்றார்கள். கட்டின புருஷன் வீட்டுல கேட்கல இன்னொரு ஆணை கொடி கொண்டு வச்சு. சரி லீலா, நாங்கள் அந்த விடயங்களை விடுவோம். சரி, நீங்கள் சொன்ன விடயங்களை நாங்கள் நன்றி உங்களுடைய அழைப்புக்கும் உங்களுடைய கருத்துக்கும். எனவே சூப்பனகை என்கின்ற வார்த்தை ஒரு அறிவறுப்பு மிக்கதாக எங்களுக்கு இருந்ததானால் இன்று அந்த அறிவறுப்புள்ள மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பல கோணங்களிலே என்று ஏராளமான விடயங்களை அவர் சொல்லியிருந்தால் ஒரு சின்ன திருத்தம் அந்த நேயர் சொன்னது, எங்களுடைய பெண்கள் வெள்ளை கலர்புடவை கட்டுகின்றார்கள், சோனியா காந்தி வெள்ளை இல்லை. இங்கே வந்திருக்கின்ற சூர்பனகை கணவன் இழந்த பின்பும் ஒரு வர்ண ஆடையுடன் வந்திருக்கின்றார், ஆனால் சோனியா காந்தி வெள்ளையுடன் இருக்கின்றார் என்ற கருத்து தான் சொன்னார். எனவே நாங்கள் இப்பொழுது சோனியா காந்தி உடுத்திய புடவையின் நிறம் வெள்ளை கருப்பு வர்ணங்கள் என்ற வாதங்கள் எங்களுக்கு முக்கியமில்லை. சூர்பனகையினுடைய புடவையை பற்றியும் எங்களுக்கு முக்கியமில்லை. ஆடைகள் அல்ல, வெளியே உடுத்துகின்ற புறத்தை உடுத்துகின்ற ஆடைகள் அல்ல, எங்களுடைய அகத்தை உடுத்துகின்ற எண்ணங்கள் வெள்ளையாக இருக்க வேண்டும். அங்கே இந்த வஞ்சகத்தனங்கள் நிறைந்த மன ஆடைகளை நாங்கள் உடுத்துகின்ற பொழுது அங்கே எங்களுடைய வாழ்வு சாகடிக்கப்பட்டு விடுகின்றது. எங்களுடைய வாழ்வு மட்டுமல்ல, எங்களுடைய ஒரு சமூகத்தினுடைய மிகப்பெரிய உன்னதமான ஒரு மிக பெருமதியான வாழ்வு அளிக்கப்பட்டு விடுகின்றது என்ற ஒரு கருப்பொருள் இருக்கின்றது. சூப்பனாக உங்களோட இறுதியாக நாங்கள் வருவதற்கு முதல் டாக்டர் விவேக் இறுதியாக நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டும். பல நேர்கள் பல விதமான கருத்துக்களை கூறியிருந்தார்கள். இன்று நாங்கள் விசாரணைக்கு அழைத்து வந்த சூப்பனாய்க்கு சார்பாகவும் கூட பல நேயர்கள் பல கருத்துக்களை கூறியிருந்தார்கள். தவறு என்றதல்ல, எல்லோருக்கும் ஒரே கருத்து தான் இருக்க வேண்டும் என்பதல்ல, 5 வீரர்களும் ஒரே மாதிரி இல்லை, மாற்று கருத்துக்கள் நிறைய இருந்தால் தான் நாங்கள் நிறையவே விழிப்புணர்வுகளை அடையலாம். உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? என்னுடைய பார்வையில் பழிக்கு பழி என்று போய்கொண்டிருந்தால் ஒரு நாளும் முடிவடையாது. உதாரணத்துக்கு நீங்கள் எனக்கு என்னுடைய தந்தைக்கு ஏதாவது கொலை பண்ணினீங்களா, நான் அதே மாதிரி செய்தவருடைய தந்தையை கொலை பண்ணினால் அவருடைய பிள்ளை என்ன கொலை செய்து அப்படியே கொலை தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது. அதாவது மன்னிக்க வேண்டும் என்பதல்ல, மாற்ற வேண்டும். அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். மன்னிக்காமல் மாற்ற வேண்டும். மற்றது வஞ்சம் தீர்க்கிறது மனதில் நாங்கள் உள்ள பிரச்சனையை நேரடியாக சொல்லி தீர்த்து விட்டால் முடிஞ்சது. அதை விட்டு போட்டு மனதில் வைத்து இவர் ராவணனை செய்த மாதிரி வஞ்சம் தீர்க்கிறது மிகவும் கேவலமான விஷயம். அதுங்கிற சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுகளை தவிர்க்க வேண்டும் என்று அண்ணனுடன் பேசி ஒரு சின்ன போராட்டத்துடன் முடிய வேண்டிய இந்த விடயம் ஒரு தேச போராக மாறி இருக்கின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்தது இந்த காலகாலமாக வைத்திருந்த இந்த வஞ்சம் தான் என்பது உங்களுடைய கருத்து. சூப்பனகை, சரி, உங்களை நாங்கள் மீண்டும் உங்களுடைய இருப்பிடத்துக்கு அனுப்ப வேண்டிய நேரம். உங்களுடைய மனதை நாங்கள் வேதனைப்படுத்தி இருந்தால் தயவுசெய்து மன்னிக்க வேண்டும். ஆனால் நோக்கம் உங்களுடைய மனதை வேதனைப்படுத்துவதல்ல. உங்களுடைய வாழ்வு இந்த பழியுணர்ச்சிகளை நாங்கள் ஒரு மேற்கோள் காட்டி, ஏனென்றால் எங்களுடைய மாநில சமுதாயத்துக்கு எங்க ஒரு தரவு தேவையாக இருக்கின்றது. எங்களுக்கு முன்னே வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமாடா என்பதை போல நாங்கள் வாழ்ந்தவர்களுடைய வரலாறுகளை முன்னே விரித்து வைத்து தரவுகள் காட்டி எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒரு முன்னுதாரணம் தேவையாக இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் வேலை பாத்திரங்களை இங்கே கொண்டு வருகின்றோம். இன்று நீங்கள் சரி சொல்லுங்கள், நேர்களுடைய பிரதமான கருத்துக்களை கேட்டீர்கள். நீங்கள் சொன்ன சோனியா காந்தி தொடர்பான எதிர்ப்புகளை ஏராளமாக வந்திருந்தன. உங்களுடைய பார்வையில் கடைசியாக? என்னுடைய பழிவாங்கும் உணர்ச்சியால் பாதிக்கப்பட்டது, அழிந்து போனது அரக்கர் குலம்.
ஆனால் சோனியா காந்தியின் நடவடிக்கைகளால் இறந்தது அப்பாவி தமிழர்கள் எத்தனையோ பேர், விதவையானவர்கள் எத்தனையோ பேர். விதவையானதை விட அதற்கப்பால் அவர்களுடைய வாழ்க்கை சீரழித்து அவர்கள் வன்புணர்வுக்கு ஆட்படுத்தப்பட்டு இன்னும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் எல்லோருக்கும் சொல்ல வருவது, எனக்கு முன்ன இருந்தது பழிவாங்கும் உணர்வு எல்லாம், இப்பொழுது அது கிடையாது. ஆரம்பத்தில் சொன்னீர்களே, ராமனை நான் சந்தர்ப்பம் கிடைத்தால் மீண்டும் பழி வாங்குவேன் என்று. அப்படி ஒரு எண்ணம். ஆனால் இங்க உள்ள எல்லோருடைய கருத்தை கேட்ட பொழுது எனது மனம் சற்று மாறுகிறது. அவருடைய கருத்துப்படி பழிக்கு பழி வாங்கி கொண்டிருப்பது முடிவல்ல. முடிந்தால் மன்னிக்கலாம், இல்ல மறக்கலாம், மாற்றத்தை கொண்டு வரலாம். அதற்கு நானும் சம்மதிக்கிறேன். நல்ல விடயம். இன்று இங்கே வந்திருக்கின்ற சூர்பனகை கூட இந்த வாதங்களின் பின்பு ஒரு சில மாறுதல்களை கண்டிருக்கிறார் என்று வாய்மொழி மூலமாக கூறுகின்றார். எனவே உடனடியான மாறுதல்கள் உண்மையான மாறுதல்கள் அல்ல, அது மன ரீதியாக எழ வேண்டும். எனவே ஒரு 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 துரோகத்தை செய்தவர்களை நாங்கள் மன்னிக்க முடியாவிட்டாலும் மறக்க முடியாவிட்டாலும் கூட பழி உணர்ச்சிகளை தவிர்த்துக் கொண்டு அந்த நிலைப்பாடுகளை மாற்றுவதற்கான, மாற்றங்களை நோக்கி நகர்வதற்கான முனைப்புகளை செய்கின்ற பொழுது நிச்சயமாக மானுட சமுதாயம், எங்களினுடைய குறிப்பாக புலம்பெயர் தமிழ் சமுதாயம் ஒரு ஆரோக்கியமான பாதையிலே நடக்கும் என்ற கருத்தோடு இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் புதியதொரு வாரத்தில் புதியதொரு மீள் விசாரணையோடு உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி நேயர்களே.